சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் சிறையில் அடைத்த தனது உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையும் திகார் சிறை நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கில் கைது செய்த தன்னை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் தன்னை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜாஃபர் சாதிக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை மற்றும் திகார் சிறை நிர்வாகம் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.